ஓம் தத்சத் சாட்சியகம் சாந்திகி. அன்பான கோபி அண்டு தொல்காப்பியன், நான் அனுப்பிச்ச வீடியோக்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. யூடியூப்பில் 300 வீடியோ இருக்குது, நினச்ச நேரம் போடுங்க. பார்த்துட்டு கர்ரா போலவே நம்ம தத்துவத்தை பற்றி தெளிவாக இருங்க. ஒரு குழந்தை கேட்டாலும் தெளிவாக விளக்குற மாதிரி இருங்க. ஏன்னா நீங்கள் தான் முன்னால் நின்று செஞ்சிகிட்ருக்கிறீங்க. இப்போ பகவான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கார். அதை நினச்சி இதெல்லாம் முன் ஜென்மத்தில் செஞ்சிருந்த புண்ணியம் சதகோடி ஜென்மயிர் புண்ணியர் வினால் அபியதே. கராவுடைய கருத்தை ஏற்று கரா பின்னால் வரணும் அப்படின்னா 100 கோடி ஜென்மங்களில் புண்ணியம் செஞ்சுருந்தால் தான் முடியும்னு சுருதி சூத்திரம் இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த புண்ணியம் இருக்குது. நம்ம ரொம்ப உலகத்திலே மிகவும் முக்கியமான தலைமையான 800 கோடி மக்களுடைய வாழ்வா சாவாங்கிற இதில் அதுக்கான சால்வேஷனை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம உலக மக்களுக்கு அப்ரோச் பண்ணிகிட்ருக்குறோம். உலக மக்களுக்கு அறியாமையினால தான் இவ்வளவு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த இந்த வீடியோவில் எதாச்சியாக எடுத்தது நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது இதில் எல்லாத்துலேயும் அந்த நியூஸ் சேனல் எல்லாமே நாடு ரஷ்யா பண்ணுது, அமெரிக்கா பண்ணுது, அதை பண்ணுது, இதை பண்ணுன்னு நாடுனால மக்கள் மேலே குற்றத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த பொலிட்டீஷியன் செய்கிற அத்தனை அட்டூழியம் அக்கிரமங்களுக்கு எல்லாமே மக்கள் தலையில் போட்டு நாடுங்கிற பெயரில் போட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம எதாச்சும் எடுத்ததை போட்டிருப்போம். சரி, அதை பார்த்துருங்க. இந்த ரொம்ப முக்கியம். அதனால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அங்கே கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. கார் எடுத்துகிட்டே வந்ததுனால நல்லது தான். நான் அங்கே ஆர்கனைஸ் பண்ணி இது எமர்ஜென்சி, இது உண்மையிலே நான் 10 வருஷத்துக்கு முன்னாலே இது ஒரு எமர்ஜென்சின்னு அர்ஜெண்ட்டாக ஆரம்பத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஆங்கிலத்தில். அந்த எமர்ஜென்சி தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ட்ரையாங்கிள் ஃபேட்டல் அட்டாக்குன்னு நம்ம சொல்லுது. அதை தான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போது அந்த எமர்ஜென்சி இந்தியாவை நோக்கி எல்லா நாடுகளையும் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த ஈரான் இஸ்ரேல் போர் இந்த காஜா போர் தூண்டி விட்டுருக்கு. அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் தான் நம்ம மக்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப அருமையான சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு அங்கே ஒரு மீட்டிங்க்கு எல்லா மக்களையெல்லாம் கூப்பிட்டு யாராக இருக்கிறாரோ அந்த இன்ஜினியரு எல்லாத்தையும் கூப்பிட்டு இது பண்ணிவிட்டு ரெடியாக இருக்க சொல்லிவிட்டு அந்த மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு இங்கே வாங்க. நம்ம அங்கே மீட்டிங் போட்டு நானும் வர்றேன். காரை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நானும் வர்றேன். அங்கே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இதை முடுக்கலாம். மக்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம எல்லா பக்கம் வந்துடுவாங்க. ஆனால் இந்த வீடியோ பாருங்கள், எதாச்சும் எடுத்தது இருக்கும் அதை பாருங்கள். அதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஓம் தத் சாட்சியகம் சாந்தி. அதுக்கப்புறமா எப்படி உங்க தாக்குதல் இருந்து தப்பிச்சாங்க விஷயங்கள்லாம் அதை ஃபுல்லாக விரிவாக பேசியிருக்காங்க. முதல்ல நான் இங்கே ஃபுல்லாக தமிழாக்கம் பண்ணிடுறேன், தெளிவான புரிஞ்சு உங்களுக்கு கிடைக்கும். என்ன சொல்றேன்னா, ஈரான் ட்ரோன்கள் எங்களை கூட்டி வந்துச்சு, இஸ்ரேல் கூட்டி அதில் 99% நாங்கள் பிரித்திட்டோம். ஐடிஎஃபோட இந்த ஆபரேஷனுக்கு பேரு அயன் ஷீல்ட் அப்படின்னு சொல்றாங்க. நட்பு நாடுகளோட உதவியால் தான் இதை நாங்கள் சாதிச்சோம்னு சொல்லி அந்த நாடுகளுக்கு நன்றியே சொன்னாங்க. அந்த பட்டியலில் அமெரிக்கா வந்துச்சு, பிரான்ஸ் வந்துச்சு, இது போல சில நாடுகள். ஓம் தத்சத் சாட்சியகம் சாந்தி. பாருங்க. Over 350 ballistic missiles, cruise missiles, armed drones and rockets were fired from Iranian soil as well as Iraq, Yemen and Lebanon towards the state of Israel. Across the skies of the Middle East, a coalition to counter this attack. பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? உள்ளே இருக்கிற மீடியாக்கள் அத்தனையும்
இது பற்றி பேசுகின்ற மீடியாக்கள் அத்தனையும் விவரங்கள் இந்த கார்த்திக் மாயா உள்பட எல்லா இந்த போர் விமர்சகர்கள் அத்தனை பேரும் ஈரான் பண்ணுது, இஸ்ரேல் பண்ணுது, ரஷ்யா பண்ணுது, இப்படித்தான் பேசுகிறாங்க. நாட்டு மேலே குற்றத்தை ஏற்றி 2 நாடுகள் சண்டை போடுங்க. நாடுனால என்னையா? நாடுனாலே மக்கள், மக்கள்ங்கிறத நாடுகளை குறிக்கிறது, பொலிட்டீஷியனுங்களை அல்ல. எல்லா பொலிட்டீஷியன் உட்பட எல்லாத்தையும் சேர்ந்த மக்கள் கூட்டத்தை தான் நாடுன்னு குறிது. இந்தியானா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் தான் இந்தியா என்று பொருள். அப்போது ஈரான் என்றால் ஈரானில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சேர்ந்து தான் அது ஈரான். இஸ்ரேல் என்றால் இஸ்ரேல் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் என்று சுட்டுவதற்காகத்தான் இஸ்ரேல் என்று பறிக்க. இப்படி ஒவ்வொரு இதுக்கும் பொருந்தும். அப்படி இருக்கிற போது இவங்களை எல்லாமே ஈரான் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா, இஸ்ரேல் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா, இஸ்ரேலுடைய மக்களாக எல்லாரும் வந்து அப்படி பண்ணுறாங்க. அட ஈரானுடைய மக்களாக அப்படி வந்து பண்ணுறாங்க. இந்தியா இப்படி பண்ணுதுன்னா இந்தியாவுடைய மக்கள் அத்தனை பேருமா சேர்ந்துட்டு போய் லடாக்கில் அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அல்லதுக்கு இதாக இருக்கிறாங்க? இல்லையே, எல்லாம் இந்த பொலிட்டீஷியன் தானே. அங்கே இது எல்லாம் பொலிட்டீஷியன் தான். அங்கே பாருங்க, இது போல வீட்டப்பட்ட ஈரானோட மிசைல்ஸ்க்கு முன்னாடி முன்னபடியே இவர் சில விஷயம் சொல்லியிருக்காரு. பாருங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஈரான் அட்டாக் பண்ண போறது உறுதிதான், சரியான நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கார்த்திக் மாயா விளக்குறது இவருடைய வீடியோக்கள் எல்லாத்தையும் பாருங்க, அப்டேட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். அங்கே என்ன நடக்கிறது ஏதுங்கிறதெல்லாம் இவருடைய கார்த்திக் மாயாவுடைய வீடியோக்களை பாருங்கள், பார்த்து இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆனால் கார்த்திக் மாயா உள்பட உலகத்தில் இருக்கிற அத்தனை வீடியோக்காரர்களும் விமர்சனம்தான் பண்ணுவார்கள். இப்படி இருக்குது அப்படி இருக்குது ஆயு ஊய் என்று விளங்குவார்கள். தீர்வு சொல்லவே இல்லை, தீர்வு கிடையாது. நீங்கள் இதுகளெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் தலையில் உண்டு விழுகிற பொழுது நீங்கள் எல்லாம் அழிஞ்சு ஒழிஞ்சு நாசமாக தான் போயிடுவீங்க இல்லையா? ஈரான் தாக்குது பாருங்க, இவங்க இந்த வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணுவாங்க. மயக்கரமான வார்த்தை. மாயா கார்த்திக்னா மாயா, அவருடைய பேர் மாயா கார்த்திக். அவர் சொல்கிறது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி தான் எல்லாருமே ஈரானி ஈராக்குன்னு மக்கள் தலையில் குற்றத்தை ஏற்றிட்டு இந்த பொலிட்டீஷியன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நம்ம நேற்று சொன்னது போல் இந்த 9 பேர் தான் காரணம். இந்தியானா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி தான் காரணம். அந்த அணுகுண்டுகளை உண்டாக்குறதுக்கும் போடுறதுக்கும் அதுக்கு எல்லா நடவடிக்கைகளையும் கண்ட்ரோல் வந்து பிரைம் மினிஸ்டர் கையில் தான் இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்தளவு மோடின்னா பிரைம் மினிஸ்டர் கையில் தான் இருக்குது. அதே போல் புட்டின் அந்த தலைவர் கையில் தான் இருக்குது, ரஷ்யா முழுவதுமே. இப்படி இந்தியா தாக்குது விஜயம் தாக்குதுன்னா இந்த மோடி தான் தாக்குறாரு அல்லது இந்த பிரைம் மினிஸ்டர் தான் தாக்குறாருன்னு அர்த்தம். இந்த பொலிட்டீஷியன் தான் செய்கிறேன்னு அர்த்தம். மக்கள் அல்ல. மக்கள் தந்தலையிலேயே வாங்கி தன்னுடைய இதுவே செலவிடுத்து தந்தலையிலேயே போட்டுக்குவா மக்கள் விரும்புவாங்க. எண்ணி பாருங்கள் அறிவான மக்களை, தயவு செய்து சிந்தியுங்கள். இப்பொழுது நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னா நீ என்றைக்குமே சிந்திக்க முடியாமல் நாசமாகி போய்விடுவீர்கள். தயவு செய்து உணருங்கள் என் அருமை மக்களை. ஆனால் இது ரொம்ப அர்ஜென்ட்டு. ஆக நேற்று சொன்னது போல் இந்த 9 பேர் தான் காரணம். நம்மளுடைய பணத்தை வைத்துக்கொண்டே, மக்களுடைய பணத்தை வைத்துக்கொண்டே ஆயிரக்கணக்கான மிசைல்களும் போர் தளவாடங்களும் அணுகுண்டுகளையும் ஆயிரக்கணக்கில் வாங்கி இந்த உலகத்தையும் இந்த மக்களையும் அழிக்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? இதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது சொல்லுங்க? நம்ம பணத்தையே வாங்கி நம்மளையே அழிக்கிறத விட ஒரு கேடு கெட்டதனம், ஒரு பைத்தியக்காரத்தனம் வேற எது இருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்களேன் அருமை மக்களை, சிந்திச்சு பாருங்க. ஆக இது ரொம்ப கொடுமை. 9 பேர் கையில் 800 கோடி மக்களுடைய வாழ்வா சாவாங்கிற இருக்கிறதுங்கிறது எவ்வளவு கேவலமானது. இதுக்கு எல்லாமே மூல காரணம் என்ன தெரியுமா? மூல காரணம் இந்த உலகம் முழுவதும் உள்ள கேடுகட்ட அறவேக்காட்டு அரசியல் அமைப்புகள் தான். இந்த அரசியல் அமைப்பில் இருக்கிற குற்றம் என்ன? நேற்று சொன்னது போலவே நான் எனது அப்படிங்கிறது தான். இந்த நான் எனதுங்கிறது பொய், கம்ப்ளீட்டாக பொய்.
ஆக இந்த உலகத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த இது விஞ்ஞானபூர்வமாகவே இந்த நான் எனது என்பது இல்லைங்கிறத ஒழிச்சு கட்டலாம். உலகம் முழுவதுமே, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே யாருடைய படைப்பு? இயற்கை படைப்பு. கடவுளுங்கிறத விடு, இயற்கைங்கிறது இயற்கை. ஆக எல்லாம் வல்ல இயற்கை. எல்லாம் வல்லன்னு என்ன அர்த்தம்? நீ உன்னுடைய தாய் வயிற்றில் வெறும் ஒரு புள்ளி போல தான் இருந்த, ஒரு பேனாவில் வச்ச புள்ளி போல தான் இருந்த. அது கை முளைச்சி, கால் முளைச்சி, மூளை, முக்கியமாக மூளை முளைச்சி இப்போ நீ மனுஷனாக வச்சுக்கிட்டு நான் குதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போது உன்னுடைய கர்ப்பப்பையில் உன்னுடைய நான் எங்கே இருந்தது? உன்னுடைய கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அத்தனை விளைவுகளுக்கும் அத்தனை மாற்றங்களுக்கும் இதுக்கெல்லாம் நீ என்னையா பங்கு கொண்டிருக்க? நான் என்ற உடம்புன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் இப்படி பார். அப்போ உலகத்தில் இருக்கிறது அத்தனையுமே எல்லாம் வல்ல இயற்கையினுடைய செயல், எல்லாம் வல்ல இயற்கையினுடைய வடிவம். இதைத்தான் சொல்கிறது சர்வங்கலு இதம் பிரம்மா அப்படின்னு சுருதி சொல்லுகிறது. இதம் சத்தியம் பரம் பிரம்மா ந கிஞ்சித் அந்நியது அப்படின்னு சொல்லுது. புரியுதா? ஆக இதே போலதான் பாருங்க. இன்னொரு பாருங்க, இவர் ஒரு அருமையான அற்புதமான இவர் பாருங்க, கொஞ்சம் கவனிங்க என்ன பேசுறாரு பாருங்க. அவர்கள் மட்டும் ஏன் தன் அறிவு மூளை போன்ற ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை நம்பாமல் வன்முறையை நம்புவதன் காரணங்கள் என்ன? அட்டா பாத்தீங்களா? வன்முறையை நம்பி என்ன என்பதன் அர்த்தம், ஒரு மனிதனின் மூளை அவனுடைய தசை எலும்புக்கு தேவையான சக்தியை கொடுக்காமல் அந்த உணவையும் தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக சுயநலமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு செயல்தான் பிரெயின் ஓவர் பிரான். அது மட்டுமல்ல, இன்று உலகையை ஆள்வதற்கான தகுதியை உருவாக்கி கொண்ட யூதர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமையை இந்த வீடியோல நாம் கடைசியில பார்க்க போறோம். பாருங்க, இப்படி இந்த விமர்சகர்கள் எல்லாமே தமிழர்கள் யூதர்கள் என்று இனத்தை பிரிச்சு அங்க பாருங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய திறந்த வெளி சிறைசாலை, சிறை முகாமில் நரகம் போன்ற நெருப்பு மலையை உலகம் முழுவதும் பார்த்தது. நான் சொன்ன இந்த இடத்திற்கு இன்னொரு பெயர் தான் காசா என்று அழைக்கப்படுகிறது. இடிந்து விழுந்த கட்டிடங்கள், உயிருக்காக போராடிய பயங்கரவாதிகளும் ஒரு சில பொதுமக்களும் தன்னுடைய ஆதாரங்களை பார்த்தீங்களா? இது எல்லாமே போரினுடைய விளைவு. நம்மளுடைய பணம், இது எல்லாம் யாருடைய பணம்? மக்களுடைய பணம். நம் மக்கள் எல்லாம் ஒரே குடும்பம். உலக மக்கள் அத்தனை பேரும், மனிதர்கள் அனைவரும் ஒரே குடும்பம். வசுதாயேவ குடும்பகம் யாதும் ஊரே யாவருங்களீர். இதுதான் சத்தியம். இப்போ இந்த நாடுங்கிறது நாட்டு எல்லைங்கிறது கற்பனை. அப்போ இவர் பேசுறது எல்லாமே கற்பனையிலிருந்து பேசி கொண்டு இருக்கிறார். இஸ்ரேலு அந்த ஏழு இந்த ஏழு புடங்கா வெண்டைக்கான்னு. இதனால என்ன பயன் சொல்லுங்க? இதுதான் உலகம் அழியறதுல தப்பாது. இந்த வழியிலே போனால் இது சத்தியம் அல்ல, கம்ப்ளீட்டாக ஃபேக்கு. இந்த உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய அரசியல் அர்த்தங்கள் அனைத்துமே பொய்யான அரசியல்கள், பொய்யான அரசியல் அமைப்பு, பொய்யான கருத்துக்களுடையது. அடிப்படை இந்த நான் எனதுங்கிறது சொன்னது போல நான் எனதுங்கிறது கிடையாது. எல்லாம் வல்ல இயற்கை தான் எல்லா பக்கமும் பரவி இருக்கிறது என்றால் நான் எனதுங்கிற இண்டிவிஜுவாலிட்டிக்கு எங்கே இருக்கிறது சொல்லுங்க? இஸ் தேர் எனிபடி எல்ஸ் அக்செப்ட் த ஆல்மைட்டி அப்படிங்கிற இந்த தத்துவத்தை நம்ம பல வீடியோவில் விளக்கி இருக்கிறோம். இஸ் தேர் எனிபடி எல்ஸ் ஆர் எனிதிங் எல்ஸ் இன் த ஹோல் யூனிவர்ஸ் எக்ஸப்ட் த ஆல்மைட்டி நேச்சர்? இந்த ஆல்மைட்டி நேச்சருக்கு எதிராக ஏதாவது இருக்கிறதா என்றால் இல்லை. ஆக எல்லாம் ஆல்மைட்டி நேச்சர் தான் இருக்கிறது. அப்போ இந்த நான் எனதுங்கிறது எப்படி வருந்தது? இந்த வகையில் பார்த்தாலும் நான் எனதுங்கிறது கிடையாது. அதே போல் உன் கருப்பு பையில் நீ ஒரு புள்ளியாக இருந்து வளர்ற அந்த இடத்துல நான் எங்கே இருக்கிறது சொல்லு? என்ற உடம்பை வச்சு தானே நீ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற. அப்போ இந்த உடம்பு நான் எனதுங்கிறது எங்கே இருக்கிறது சொல்லு? அப்போ இந்த உடம்பு தானே நான் எனதுங்கிறதுக்கு எல்லாமே மூல காரணம் இந்த உடம்பை பார்த்து தான். அப்போ இந்த உடம்பு நான் எனதுன்னா இந்த உடம்பை உண்டாக்குறது நீயா சொல்லு? இந்த உடம்பு உன்னுடைய தாய் கருப்பு பையில் உருவாகும் பொழுது உன்னுடைய பங்கு என்ன சொல்லு? ஒரு புடலங்காயும் கிடையாது. நீ பிறந்து விவரம் தெரியும் வரைக்கும் இந்த நான் எனது எட்டி பார்க்கறது இல்லை இல்லையா? இந்த நான் எனதுங்கிற கற்பனை. அதனால் இந்த நான் எனதுங்கிற கற்பனையா? அப்போ இந்த நான் எனதுங்கிற கற்பனையினுடைய அடிப்படையில் தான் எல்லா அரசியல் அமைப்புகளும் இருக்கிறது.
சொல்லியா அதுலேயும் அப்புறம் இந்த நானுங்கிற அடிப்படையில் தான் என்னாடு உன்னாடு அப்படின்னு சொல்லி எல்லைகளை வகுத்து கொண்டு இப்போ பாருங்கள் இந்த காசாவில் அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மதில் போட்டிருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் நாட்டு எல்லைன்னு போட்டு, இப்போ லடாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளு வேலி பெருசாக போட்டு அதில் வீரர்கள் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. பொழப்பு கெட்டு போய் இது எல்லாம் யாருடைய பணம்ங்கிறதை மட்டும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நம்மளுடைய பணம், நம்மளுடைய உழைத்து வேர்வு சிந்தி உழைத்த பணம், இந்த உலக மக்களுடைய பணம். அப்போ உலக மக்களுடைய பணத்தையே வைத்துக்கொண்டு உலக மக்கள் இருக்கிற ஒரு பகுதி இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வீரர்கள் அப்படி இப்படின்னு புகழ்ந்து அவங்களுக்கு கொலை பண்ணுறதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து எல்லையில் அனுப்பி அவன் எனிமி இவன் எனிமின்னு 2 பேரை அடிச்சு வச்சுக்கிறாங்கன்னாங்க. இந்த பாழா போன இந்த பைத்தியம் பிடிச்ச அரசியல்வாதி தலைவர்கள். புரியுதா? அதனால சிந்திச்சு பாருங்க, உள்ளதை உள்ளவாறு சிந்திச்சு பாருங்க. அதான் ஒன்று கற்பனை இல்லை, கரா பேசிட்டு இருக்கிறது இந்த பாலிட்டிக்ஸ் அல்ல. ஸோ இந்த சுருதி, இந்த கோலி சுருதி, இந்த சூப்பர் சயின்ஸ் காட்டுகின்ற அரசியல் என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளி, 1 லேண்டு 1 பீப்புள் 1 ஃபேமிலி 1 காடு 1 ரோல் அப்படிங்கிறது தான் இந்த ஏஏவிஎஸ்எஸ் போகுவோல்டுங்கிற தத்துவம். அதுதான் நமது சுருதி காட்டுது, அதுதான் சத்தியமானது. அதனால இவங்க சொல்றது எல்லாமே பூரா கற்பனை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என் அருமையான மக்களே. அதனால பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே எத்தனை டேங்க் நின்றுட்டு இருக்குது பாருங்க. அப்போ அத்தனையுமே யாருடையது? அத்தனையும் நம்மளுடைய பணம். நம்மளை கொல்றதுக்காக இப்படி பறித்து வச்சிருக்காங்க. இது எல்லாம் அறியாம இந்த 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 விமர்சகர் எல்லாம் சொல்லிட்டு இருங்க, இவரை போல கார்த்திக் மாயா எல்லாருமே இதுகளை விமர்சிக்கிறதா அவங்களுடைய டெக்னிக்கு புத்தி எல்லாத்தையும் போட்டு நியூஸ் எல்லாம் திரட்டி அற்புதமாக விவரிக்கிறாங்க. புரியுதா? ஆனால் அத்தனையுமே நம்மளுடைய பணம்ங்கிறத யாரும் சொல்றதும் இல்லை. ஏன்னா அப்படி இந்த அரசியலமைப்பில் மூடி கிடக்கும். என் அருமையானவர்களே, சிந்திச்சு பாருங்க, சிந்திப்பாரு. குறிப்பாக கோபி உங்களுடைய சிந்தனைக்காக தான் இந்த வீடியோ நான் இது பண்ணுறேன். கோபி தொல்காப்பியன் உங்கள் அப்போ இதை பாருங்கள். அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த விமர்சகர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. இப்போ மாடர்ன் அந்த இதில் இங்கே அவ்வளவு இதாக இருக்கிறது எல்லாமே தெளிவாக யூடியூப்பில் வந்துடுது. எல்லா வீடியோக்களும் யூடியூப்பில் வந்துடுது. முதல்ல போல் இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாலும் யூடியூப்பில் ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் வீடியோ போட முடியும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கே ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. அவ்வளவு தூரம் டெக்னாலஜி வளர்ந்து இருக்கிறது. ஆனால் அந்த வளர்ச்சி எல்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறது? அணுகுண்டு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறது. ஆக இந்த உலகம் முழுவதுமே 3 ஃபேட்டல் அட்டாக்ஸை எதிர்கொண்டு இருக்கிறது. ஒன்று தீவிரவாத ஃபேட்டல் அட்டாக்ஸு. ஃபேட்டல் அட்டாக்ஸ்னா முட்டிவான மரண அடி தான் ஃபேட்டல் அட்டாக், மரண தாக்குதல். இனி ஒன்று மக்களை அழிக்கின்ற மரண தாக்குதல். ஆக இனி ஒன்று இயற்கை பேரிடர்கள். நீங்கள் பார்த்தீங்க நேற்று முழுவதும் ஏமன்லையும் துபாயிலையும் அந்த அரபு நாடுகள் முழுவதுமே தண்ணியில் மூழ்கிடுது. 70 வருஷத்தில் இல்லாத மழை நேற்று 1.5 மணி நேரத்தில் பேஞ்சிருக்குதுன்னு நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதனால் என் அருமையான தொல்காப்பியன்களை நீங்கள் சீக்கிரமாக ஒரு மீட்டிங்கை போடுங்க. இதுகளை நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை. அவங்க இந்த குப்பமேட்டு அரசியலில் மூழ்கி நான் எனதுன்னு சொல்லி போட்டு இந்த திமுக இது எல்லாருமே இப்போ இதுக்கு தலைக்கு மேலே இருக்கக்கூடிய 15,000 அணுகுண்டுகளை பற்றி ஒன்றும் தெரியாது. அது ஒரு அணுகுண்டு விழுந்ததுன்னா இதுவும் யுக்ரைனாக போயிடும். நம்மளுக்கு சாப்பாடு கீப்பாடு ஒன்றும் தண்ணியும் கிடைக்காம நாசமாக போயிடுங்கிற அறிவே இல்லாமல் இந்த பொலிட்டீஷியனும் இந்த மக்களும் இளைஞர்கள் எல்லாமே இந்த அறியாமையினால தான் இப்படி இருக்கிறாங்க. என் அருமையானவர்களே, இது இன்ஃபார்மலாக இந்த எடுத்தது வீடியோ. குறிப்பாக தொல்காப்பியனுக்கும் நம்ம கோபிக்கும் இந்த வீடியோவை பார்த்து இதில் இதே போல் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை மக்களுக்கு பரப்பணும். யதார்த்தம் முக்கியமாக 9 பேர்கிட்ட தான் 15,000 அணுகுண்டுகள் இருக்கின்றன.
மற்ற எல்லா நாடுகளிலும் இருக்கிறதா அந்த 9 நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவன் 9 இண்டிவிஜுவல், நான் திருப்பி சொல்கிறேன், 9 இண்டிவிஜுவல், 9 தனி மனிதர்கிட்ட தான், தனி மனிதர் அரசியல்வாதிகிட்ட தான் இந்த அணுகுண்டுகளை உண்டாக்குறதும் போட்டு அழிக்கிறதும் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் இதுக்கான பணமெல்லாம் மக்களுடைய பணம். அழிக்கிறது மக்களை அழிக்கிறாங்க, நாட்டினுடைய செல்வத்தை அழிக்கிறாங்க. காஜா முழுவதுமே அந்த கட்டணங்கள் எல்லாமே தகர்த்தப்பட்டு விட்டது. அது எவ்வளவு வாடுபட்டு கட்டியிருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் 50,000 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ இந்த மக்களை எல்லாம் கொல்றதுக்கு யாருக்கு உரிமை? இஸ்ரேல்னு சொல்லிக்கூட அந்த பொலிட்டீஷியன் தான், அந்த ஒரு பொலிட்டீஷியன் தான் காரணம். ஆக இந்த நாடுங்கிற எல்லைங்கிற கற்பனையை வச்சுக்கிட்டு அந்த காசா நகரத்தை முழுவதுமே சுடுகாடாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆக அத்தனைய உழைப்பும் யாருடைய உழைப்பு? மக்களுடைய உழைப்பு, மக்களுடைய பணம். இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அப்படி உழைக்கிறது பொது சொத்து, உலகத்தினுடைய பொது சொத்து இவங்களை அழிக்கிறதெல்லாம் அது இதுன்னு போட்டுட்டு வேகமாக போட்டு இது பண்ணுறாங்க. பாருங்க இந்த விமர்சகர் எவ்வளவு இதா பேசுறாரு. ஒரு பெரிய உதாரணம் பாகிஸ்தானும் துருக்கியும். பாகிஸ்தானில் எந்த பல்கலைக்கழகத்திலும் ஒரு புத்தக கடை கிடையாது. எப்போதுமே மாணவர்களின் அசிங்கமான செயல்பாடுகளும் விவாதங்களும் அவர்களின் தனிப்பட்ட சிக்கல்களை தீர்த்துக் கொள்ளும் மையங்களாக உள்ளது கல்லூரி மைதானங்கள் அல்லது அவர்களது இப்படி நாடுங்கிற பெயர்ல மக்களையவே குறை சொல்றாங்க. விளங்குதா? இதெல்லாம் செய்யறதெல்லாம் பொலிட்டீஷியன். நல்லா புரிஞ்சுங்க, 9 தலைவர்கள் தான், அந்த தலைவன் தான். விளங்குதா? அந்த தலைவன் கையில் டெமோக்ரஸிங்கிற பேரில் அவங்ககிட்ட அதிகாரம், நம்மளை கொடுத்த அதிகாரம். விளங்குதா? மோடிக்கு நம்ம கொடுத்த அதிகாரம், மோடினா பிரைம் மினிஸ்டருக்கு நம்ம கொடுத்த அதிகாரம். அவர் நம்ம கொடுத்த அதிகாரத்தை வச்சு, நம்ம பணத்தை வச்சு அணுகுண்டுகளை தயாரித்து அவன் தயாரிக்கிறான், இவன் தயாரிக்கான்னு சொல்லுது. சூப்பர் நாடாக மாறுதான், சூப்பர் நேஷன். அப்படி இப்படின்னு எல்லாம் மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி இங்கே மக்களெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கொண்டு போய் அணுகுண்டுகளுக்கு எல்லாத்தையும் போட்டு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இது என்ன நியாயம்னு தான் நம்ம கேட்குறோம். இது என்ன நியாயம்னு தான் நம்ம கேட்குறோம். அதனால் இதுகளையெல்லாம் நீங்கள் உண்மை கண்ணோடு கொண்டு பாருங்கள், இவருடைய விமர்சனம் எல்லாத்தையுமே. அதனால் நாடுங்கிற எல்லை முழுக்க கற்பனையானது. உலகத்திலேயே மிகவும் அப்பட்டமான பொய் என்றால் நாடுங்கிற எல்லை தான். அப்போ அந்த பொய்யை வச்சு தான் எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை அட்டூழியங்களும் போர்களும் ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகளும் எல்லாம் தோன்றுகின்றன. இது நல்லா உணருங்கள் என் அருமையான மக்களே. இப்போ உணரவில்லை என்றால் நீங்கள் எப்பவும் உணர முடியாமல் அணுகுண்டுகளை தலையில் விழுந்து நாசமாக போயிடுவீங்க. புரியுதா? அப்புறம் இயற்கை ஒரு பக்கம், இந்த அணுகுண்டு ஒரு பக்கம் இருக்குதா? அப்போ இயற்கை வந்து நேற்று அரபு நாடு முழுவதும் 70 வருஷம் இல்லாத மழை கொட்டி தீர்த்துதான். ஆக பூவுலகின் நண்பர்கள் அப்போவே 5-6 வருஷத்துக்கு முன்னாலேயே சொன்னாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. 3 வருஷத்தில் பெய்ய மழை 3 நாளில் பெய்யணும், 3 நாளில் பெய்கிற மழை 3 மணி நேரத்தில் பெய்யணும். அதுக்கு நேற்று நடந்த மழை உதாரணமாயிடுச்சு. அதனால் என் அருமையான மக்களே, குறிப்பாக நம்ம இது தொல்காப்பியன் அவர்களை முன்னின்று இதில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொல்காப்பியன் கோபியன் அவர்களே மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக விரைவாக வாங்க. கார்லேயே வந்தீங்கன்னா நல்லது. அங்கே வந்து எல்லா இதுகளையும் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்சது பகவானுடைய பேர் அருள்னால, அவனுடைய கட்டளையினால், அவனுடைய பாதார விந்தங்களை வணங்கி அவன் எப்படி ஏவுகின்றானோ அதுபோல் நம்ம செய்யலாம். இது எல்லாமே தீர்வெல்லாம் நம்ம கையில் கொடுத்துருக்குறாருங்க. 54 வால்யூம், 54 வால்யூம். ஒரு வால்யூம் போட்டாச்சு. அதை இப்போ காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது கூட யாரும் இல்லை, யாரா தன்னந்தனியாக இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். குறிப்பாக கோபிக்கும் இந்த தொல்காப்பியன் அவர்களுக்கும் கொடுது. அப்போ இந்த வீடியோ நீங்கள் அடிக்கொடுக்க பார்த்து இந்த கருத்துக்களை எல்லாம் பரப்பணும். வணங்குதான். நான் தொல்காப்பியன் கோபி அவர்களே, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தனாலும் உடனே ஃபோன் பண்ணுங்கள். இந்த வீடியோக்களை எல்லாம் பதிவு பண்ணி இது பண்ணுங்கள். இதை முடிஞ்சதுனாக்கா யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. திரும்ப சொல்லுகிறோம். இந்த 9 தலைவர்கள் தான் காரணம். அணுகுண்டு ரஷ்யாவில் புட்டின் தான் காரணம். அணுகுண்டு தயாரிப்புக்கும்
அணுகுண்டுகளை போட்டு அழிக்கிறதுக்கான அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. அதே போல் இந்தியாவில் மோடி ஐயா பிரைம் மினிஸ்டர்கிட்ட தான் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர்கள் தான், அந்த 9 தலைவர்கள்ட்ட தான் மொத்தம் 15,000 அணுகுண்டு இருக்கிறது என்று கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகிட்டையும் அணுகுண்டு இருக்குது. இந்த 9 பேர்த்துக்கிட்டே மட்டுமே 13,000 15,000 20,000 இப்படி ஆயிரக்கணக்கில் அணுகுண்டுகள் இருக்கின்றன. இது எல்லாம் யாருடைய பணங்கிற கேள்வியை முன் வைங்க. ஆக நம்மளுடைய பணத்தையே போட்டு இப்படி அணுகுண்டுகளை தயாரித்து நம்மளையே அடிக்கிறது நியாயமா அப்படிங்கிற கேள்வியை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் இது வரைக்கும் அறியாமையில் இருந்தீங்க. இப்போ இந்த அறியாமை நீங்கிருச்சு. மகாசத்தர் பகவான் விஸ்வமகாமனுடைய பேரருளாளர் அவர் வெளிப்படுத்தின 34 வால்யூங்கள் அடங்கிய நம்ம இந்த இந்துஸ்தனுடைய ஹோலி சுருதியின் ஆதார சாஸ்திரத்தினாலும், இந்துசங்கிறது சூப்பர் சயின்ஸு, இந்த சூப்பர் சயின்ஸினுடைய ஆதாரத்தினாலையும் எல்லாம் தெரிகிறது. அதனால் உலகத்தினுடைய போர் விட ஒரு கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. போர்னால தான் இந்த மிலிட்ரி செலவுனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வறுமைகளுக்கும் காரணம், எல்லாத்துக்கும் காரணம். ஆக அத்தனை கொடுமைகளுக்கும் காரணம். பெண்கள் எல்லாம் ரொம்ப கேவலப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த உலகத்திலேயே மிகவும் தாழ்த்தப்பட்ட, கேவலப்படுத்தப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட, கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட, பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளடக்கப்பட்ட, சொல்லலாம் துன்பங்களை தினம் தினம் அனுபவிச்சு கொண்டு இருக்கின்ற ஒரே ஜந்து இந்த பெண்ணினம்தாங்கிறத நல்லா முடிச்சுக்கங்க. இதுக்கெல்லாம் ஒரே விடிவு தான் இந்த ஏஏபி போகுவோர் கராஸ் ஏடிஎஃப்டி டெமோக்ரஸி என்பதை உணர்ந்து நீங்களும் செயல்படுங்க. எல்லாத்தையும் இது உணர வைங்க. இதுக்கெல்லாமே மீட்டிங் போடுவோம். மீட்டிங் போட்டு இந்த உலக மக்களை எல்லாம் அவேர்னஸ் கொண்டு வந்துட்டா இந்த உலகம் 1 மாதத்தில் எல்லாம் சரியாயிடும். அதனால் என் அருமையான தொல்காப்பியனும் கோபி அவர்களே, இதில் துணிஞ்சு பகவானுடைய பேரர்களை முன்னிறுத்தி அவன்தான் எல்லாம் நடத்துகிறான், எல்லாம் உன் அடிமையே, எல்லாம் உன் உடைமையே, எல்லாம் உன்னுடைய செயலே, எங்கனும் வியாபினிங்கிற தத்துவத்தை மனசில் இருத்தி கொண்டு செயல்படுங்க. பகவானுடைய பேரர்கள் இந்த போரில்லா புனித போகு உலகம் உருவாக்குறதுக்கு தான் போயிட்டுருக்குது. அதில் நம்ம கருவியாக இருக்குங்கிற ஈடில்லா பெருமையோடு புண்ணியத்தோடு செயல்படுங்க. ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி.